வணக்கம் சகோதரி. வணக்கம். பேச- என் நேம் சரண்யா, எழும்பூர் தொகுதி வேட்பாளர். அந்த வேட்பாளருடைய தகுதி, அவங்களோட செயல்திறன், கட்சியில எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்காங்க, மக்கள் பணியில எவ்வளவு ஈடுபட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துதான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 2018 இருந்து கட்சி உறுப்பினரா இருந்திருக்கேன். என்னோட செயல்திறன் பார்த்து அண்ணன் அவர்களால் எனக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டது. உங்க வீட்டுல யாராவது மாற்று கட்சியில இல்ல, எங்க வீட்டுல யாருமே கட்சியில இல்லாதவங்க, யாரும் கட்சியில இல்லை. நான் தான் கட்சியில வந்திருக்கேன். எதனால வந்தேன்னா, அண்ணனுடைய வீடியோஸ்ல நான் நிறைய பார்த்து அவர் பேச்சுல கேட்டு அதுல ஒரு ஈடுபாடு இருந்ததுனால நான் இந்த கட்சியில வந்து ஜாயின் பண்ணேன். நாம் தமிழர் கட்சியில வேட்பாளர்லாம் டம்மி வேட்பாளர் போட்டிருக்காங்கன்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து? டம்மி வேட்பாளர்கள்னு அவங்க சொல்றாங்க. டம்மி வேட்பாளர்கள் நாங்க கிடையாது. மற்ற கட்சியில போய் பாத்தீங்கன்னா எல்லாம் டம்மியா தான் இருக்காங்க. ஒரு பேச்சு அவங்க கிட்ட ஒழுங்கா வர்றதில்ல, உளர்றாங்க. ஒரு கோட்பாடு எடுத்து வைக்கணும்னா பயப்படுறாங்க. ஆனா நாங்க டம்மின்னு சொல்றீங்களா, நாங்க பயப்படுறோமா? எங்க கண்ணுல முதல்ல பயம் இருக்கா பாருங்க. நாங்க டம்மி வேட்பாளர் கிடையாது. வாய்ப்பு கொடுங்க, நாங்க டம்மியா இல்லையான்னு நாங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். சென்னையோட பூர்வீக வாசிங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நார்த் சென்னை சொன்னாங்க, வட சென்னை. அதுல முக்கியமான ஒரு பகுதி தான் எழும்பூர் தொகுதி. அந்த எழும்பூர் தொகுதி இருக்கிற தொகுதியில சிறிய தொகுதி தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் இருப்பாங்க. மக்கள் தொகை அதிகமா இருக்கு, இடம் சின்னதா இருக்கு. ஆனா மக்கள் தொகை குறுகிற பாதைகள்ல மக்கள் வசிக்கிறாங்க. வீடே இல்லாம இருக்கிறாங்க, பட்டா இல்ல, சரியான கழிவறைகள் கிடையாது. பெண்கள் இன்னமும் ஒதுக்குப்புறத்துக்கு போற பெண்கள் இன்னும் இருக்காங்க. நடு ரோட்ல வயசு பொண்ணுங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல் பாத்தீங்கன்னா மத்த ஊர் கம்பேர் பண்ணும்போது சென்னையில ரொம்ப கேவலமா இருக்கு. குழந்தைங்களுக்கு ரெஸ்ட் ரூம் சரியில்லை, ஸ்கூல்ல கிளாஸ் ரூம் சரியில்லை, ஒரு டேபிள் பெஞ்ச் எதுவுமே ப்ராப்பரா இல்லை. அதனால அவங்களுக்கு படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணுன்ற எண்ணம் வர்றதில்லை. இங்க எழும்பூர் தொகுதியில இருக்க அரசு பள்ளிக்கூடங்களை பாத்தீங்கன்னா சரியானதா இல்லை. முக்கியமான போதைப் பொருள்லாம் இங்க இருக்க அரசு பள்ளியில தான் சப்ளைவே பண்றாங்க. குழந்தைங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு இல்லை, சரியான ஆசிரியர்கள் வர்றதில்லை. அவங்களுக்கான பாடத்திட்டங்கள் பாத்தீங்கன்னா இருக்கு, ஆனா அதை போதிக்கிறதுக்கான ஆசிரியர்கள் இல்லை. அதனால குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற டைமை விட வெளியில இருக்க டைம் அதிகமா இருக்கு. அந்த மொபைல் போனை அதிகமா யூஸ் பண்றாங்க இங்க இருக்க பிள்ளைங்க. அதனால தேவையில்லாத பழக்கத்துக்கு அடிமையாறாங்க. அவங்களுக்கே அவங்க என்ன பண்றாங்க, என்ன மனநிலையில இருக்காங்கன்னு நிறைய குழந்தைங்களுக்கு தெரியறது இல்லை. ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதி பாத்தீங்கன்னா இந்த எழும்பூர் தொகுதி மக்கள் தான். அவங்க வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா அன்றாட வேலைக்கு 3 வேளை கூலி வேலை செய்யற ஆளுங்க அதிகமா இருக்காங்க. வீடு இல்ல, போட்டுக்கு நல்ல துணி இல்ல, பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. ஆனா இது மெயின் ஆஃப் த சிட்டின்னு சொல்றாங்க. எல்லா ஊர்ல இருந்து வர மக்கள் இருக்காங்க. ஆனா வர மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல. அவங்களுக்கு ஊர்ல இருந்து வரவங்களுக்கு ஒரு கழிப்பிடம் இல்லை, எதுவுமே இல்லாம ஒரு சுதந்திரமான நாட்டுல சுதந்திரமே இல்லாத வாழ்ற மக்கள் எழும்பூர்ல அதிகமா இருக்காங்க. நீங்க வந்தா என்ன செய்வீங்க? அதுதான் நான் கேட்கிறேன். நான் எனக்கு வாய்ப்பளித்து போய் நீங்க போறீங்க, வாக்கு கேட்க போறீங்க. அந்த மக்கள் உங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்களா, இல்ல நீங்க கோரிக்கையா என்ன கேட்கறீங்க? கண்டிப்பா கோரிக்கை மக்களோட கோரிக்கை என்னன்னா, இப்போ வரீங்க எல்லாரும், வாக்கு வின் பண்ணதுக்கு அப்புறம் யாரும் வர்றதில்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் அதுக்கு என்ன சொல்றேன்னா, நான் இந்த ஏரியால தான் பிறந்து வளர்ந்தது. எல்லாம் எனக்கும் தெரியும். ஒரு அடிப்படை வசதி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு நான் ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அது எனக்கு சப்போர்ட் எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். என்ன மாதிரி மற்ற குழந்தைங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுக்காக தான் நான் அவங்கள்ல இருந்து நான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு அரசியல் பின்புலமோ ஒரு சினிமா பிரபலத்தோட வீட்டுல இருந்தோ நான் வரல. சாதாரண மக்கள்ல இருந்து வரும்போது எனக்கு தெரியும் நம்ம மக்களுக்கு என்ன அடிப்படை உரிமையா தேவைப்படுது. மழை பெஞ்சா எங்க ஏரியால தண்ணி அதிகமா நிற்கும், யாரை பார்க்க மாட்டாங்க. நாங்களே தான் அந்த இடத்த கிளீன் பண்ணணும், நாங்களே தான் எல்லாமே சரி பண்ணிக்கணும், நாங்களே எங்களுக்கு தேவையானதை நாங்களே தான் பூர்த்தி பண்ணிக்கணும். ஆனா ஓட்டு கேட்கும்போது மட்டும் எல்லாரும் வந்துடுறாங்க. அந்த ஒரு மனநிலையில தான் மக்கள் இன்னமும் இருக்காங்க, வெறுப்புல இருக்காங்க. சில பேர் இப்ப வருவாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா நான் வந்தேன்னா உங்களுக்கு அன்றாட வேலைக்கு என்ன தேவைப்படுதோ அது நான் செஞ்சு கொடுப்பேன். சுத்தமான தண்ணி, இங்க சுத்தமான தண்ணியே கிடையாது. அப்பெல்லாம் கொழான்னு ஒண்ணு இருந்தது, இப்ப கொழாவும் கிடையாது. காசு கொடுத்துதான் கேன் தண்ணி காசு இருக்கிறவங்க வாங்குறாங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி லாரி தண்ணி தான் வாங்கி குடிக்கிறோம். ஆனா அந்த தண்ணி சுத்தமா இருக்கா? இல்ல. அதனால தேவையில்லாத நோய்கள் வருது. அந்த மாதிரி இல்லாம சுத்தமான தண்ணி கொடுப்போம், 3 வேளை சாப்பிடுறதுக்கு நல்ல உணவுப் பொருட்கள் கொடுப்போம், விலைவாசியை கம்மி பண்ணுவோம். ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல, ஏன்னா மத்த ஏரியா கம்பேர் பண்ணும் போது இந்த ஏரியால இருக்க குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கான அந்த சலுகைகள் கிடைக்கிறது இல்லை. அவங்களோட விளையாட்டு இந்த ஏரியாவோடய முடிஞ்சு போயிடுது. ஆனா நான் வரும்போது அப்படி இல்லாம அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணி கொண்டு போவேன். இன்டர்நேஷனல் லெவல், நேஷனல் லெவல், அந்த மாதிரி அவங்கள அடுத்தடுத்த இது கொண்டு போவேன். அவங்களுக்கான பயிற்சி கொடுப்போம். ஒரு முறையான பயிற்சி விளையாட்டு பயிற்சி ஆசிரியரை கொண்டு அவங்கவுங்க எந்தெந்த ஃபீல்ட்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல அவங்கள ட்ரெயின் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவோம்.
மெயினா குழந்தைங்கள்ல பெண்கள் குழந்தைங்கள ஈடுபடும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இருக்கணும். அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு எஜுகேஷனுக்கும் பிளஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தருவோம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல விவசாய கல்வின்னு ஒரு பீரியட் எடுப்போம். மரம் எப்படி வளர்க்குறது, செடி வளர்க்குறது, அதோட நன்மைகளை பிராக்டிக்கலா சொல்லி கொடுப்போம். அதனால குழந்தைங்களுக்கு நெக்ஸ்ட் தலைமுறைக்கு வேளாண்மை என்னன்னா ஒரு அறிவு வந்து பிராக்டிக்கலா சொல்லி தரும்போது அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீட் லைட் வந்து ரொம்ப நிறைய ஏரியா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தெருக்கள்ல லைட்டே இல்ல. இன்னமும் லைட் இல்லாம இருட்டான பகுதியில மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு லைட் வசதி, சிசிடிவி கேமரா, மெயினான அந்த சிட்டில மட்டும் தான் கேமராஸ் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சின்ன தெருவுல இல்ல. ஏன் இங்க எதுவுமே கிரைம் நடக்கிறது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கள் அதிகமான நாங்கள் சிசிடிவி கேமராஸ் வந்து வைப்போம். அவங்களுக்கு வந்து டியூஷன் சென்டர் ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். ஏன்னா 10th 12th போறவங்கள அதிகமா காசு கொடுத்து வெளியில சென்டர் போக முடியாது. அதனால அந்த இருக்க மக்களுக்கு இலவசமா 10th 12th 11th அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க இலவசமா நைட் டியூஷன்ஸ் சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்டால கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்க, அப்பா இழந்த பெண்கள் இருப்பாங்க. அந்த குடும்பத்துல இருக்க பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வாங்கி தரப்படும். ஏன்னா அவங்களுக்கு முன்னுரிமை தருவோம். ஒரு தலைவன் இல்லாத வீடு, ஏன்னா நான் அப்பா இல்லாத பொண்ணு, எனக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியும். அந்த மாதிரி இருக்க அம்மாக்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு எஃபெக்ட் போட்டு அவங்களுக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு முன்னுரிமையா பெற்று தருவோம். வீட்டுல இருக்க எல்லா லேடிஸ்க்கும் யாரு அந்த குவாலிஃபிகேஷனுக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் முன்னுரிமை வாங்கி தருவேன். ஏன்னா நான் பெண்கள்னா இந்த நாட்டின் கண்கள் சொல்றாங்க. அவங்க அந்த வீட்டுக்குள்ளேயே இன்னும் இங்க இருக்க பெண்கள் அடங்கி இருக்காங்க. அவங்களெல்லாம் வெளியில வரணும். அரசியலுக்கு கொண்டு வருவேன், ஸ்போர்ட்ஸ்ல கொண்டு வருவேன், அரசு அலுவலகங்களுக்கு பெண்களை கொண்டு வருவேன். ஆண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ் தான். அவங்கள அந்த போதை பழக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு மொபைலை தூக்கி போட்டு எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸும் வெளியில வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இல்லாம குழந்தைங்க கஷ்டப்படுதுங்க. அந்த குழந்தைங்களுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுப்போம். இப்போ நீங்க வந்து சொன்னீங்க அடிப்படை வசதி, தண்ணீர் இது இல்லை, லைட் இல்லை, சாலைகள் சரியில்லை அப்படின்னு. இத்தனை ஆண்டு காலமாக ஆண்ட கட்சி, ஆளுகிற கட்சிகள் செய்து தராமலா இருந்திருப்பாங்க. அந்த கிரவுண்டு இது மாதிரி செஞ்சு தராம தான் இருக்காங்க. ஏன்னா நான் இந்த சென்னையில பிறந்து செஞ்சு தரலன்னா அடுத்த வாட்டி வந்து எப்படி அவங்க வாக்கு கேட்பாங்க? எப்படி செய்யறாங்கன்னா சில ஏரியா இருக்கும், அங்க வந்து நிறைய படிச்ச பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கேள்வி கேட்கிறாங்க, அவங்க எழுதி போடுறாங்க. 1க்கு 100 தடவை எழுதி போட்டு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா வியாசார்பாடி ஜீவால ஒரு கிரவுண்ட் இருக்கு. ரொம்ப அங்க நிறைய பிள்ளைங்க வந்து விளையாடுறாங்க. ஒரு ப்ராப்பர் இல்ல, பக்கத்துலயே வந்து ட்ரைனேஜ் இருக்கு. ஏதாவது அவங்க விளையாடினாலும் தப்பி விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம், எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த கிரவுண்டே சரி பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் வர டைம்ல. ஏன்னா அது மெயின் ஏரியால இருக்கு, மெயின் ரோட்ல இருக்கிறதுனால பண்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பாலடைஞ்ச பங்களா மாதிரி அங்கங்க செடி போது மூடி வச்சிருக்காங்களே தவிர ஓப்பன்ல இல்லை. எது மெயின்ல இருக்கோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அது ஒரு கிரவுண்ட் பத்தாது. இப்போ இந்த ஏரியாக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரவுண்டு தான் இருக்கு. உள்ளுக்குள்ள போனீங்கன்னா ஒரு கிரவுண்டுமே இல்ல. அப்போ அந்த சைடு இருக்க மக்கள்லாம் எப்படி விளையாடுவாங்க? அங்கிருந்து எவ்வளவு தூரத்தை வந்து அவங்களால விளையாட முடியும்? பண்ற அரசாங்கம் பொதுவா எல்லா இடத்துக்கும் பண்ணணும். ஒரு ஏரியால ஒண்ணுதான் வச்சிருந்தா அது யாருக்கும் பத்தாது. அதை நிறைய பண்ணணும். அது வந்து நாங்க வந்தாங்கன்னா எல்லா பார்க், என்னென்ன பார்க்கெல்லாம் சீரமைக்கப்படாம இருக்கோ அதெல்லாம் சீரமைச்சு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு, பெரியவங்க வாக்கிங் போறதுக்கான வழிமுறைகளை செஞ்சு தரும். வெறும் ஒரு மெயின் ஏரியா மட்டும் கவர் பண்ணா அது எல்லாருக்கும் பயன்படாது. தெரிஞ்சவங்க, உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் வட்டாரத்துல உங்களுக்கு எப்படி சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி எதுவும் எழுந்துச்சா? கண்டிப்பா நிறைய கேள்வி. உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஆமா, கேள்வி இருந்தது. நீங்க பணம் கொடுத்து போனீங்களா? ஏன்னா எம்எல்ஏ சீட்டு வாங்குறது பெரிய விஷயம். சோ உனக்கு எப்படி கிடைச்சது? நீ எவ்வளவு காசு வச்சிருந்த? எவ்வளவு செலவு பண்ண? ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்க? ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் தான். முக்கியமா பெண்கள், பொம்பளை பசங்க போக கூடாது, ஒரு பாதுகாப்பு இருக்காது, நிறைய கேள்வி தடைகள்லாம் வந்தது. நான் அதை எதையும் பொருட்படுத்தல. ஏன்னா என்னோட ஃபேமிலி, என்னோட அம்மா, தம்பி, தங்கை, என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் சப்போர்ட். இது வந்து பெண்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா கட்சியும் வந்து பெண்களுக்கு எடுத்தோடனே தூக்கி கொடுக்கறது இல்லை. ஆனா சீமான் அண்ணன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, பெண்கள் வரணும், ஏன் பயப்படுறீங்க? அரசியலுக்கு வாங்க, உங்களுக்கு பாதுகாப்புக்கு பயமா? அது நான் கொடுக்குறேன், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்க பின்னாடி 1000 பேர் இருப்பாங்க, என்னோட தம்பிகள் தங்கைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்க வந்து நில்லுங்க, பயப்படாதீங்க. உங்க மனசுல வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் எண்ணம் மட்டும் இருந்தா போதும். நாங்க பணத்தையும் எதையும் எதிர்பார்க்கல. நான் எந்த பணமும் இவங்க வாங்கல. என்னோட வேட்பாளர் தேர்வு ஆனீங்க. ஆமா. சீமான் அவர்கள் உங்கள்கிட்ட என்ன கோரிக்கை? அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாருங்க.
அது அது என்ன மாதிரி எனக்கு என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்து பெண். அரசியல் என்னவோ ஒரு பயம் இருந்தது எனக்கு. பயம்ன்றது நம்ம வீரத்திலேயே நம்மளோட பரம்பரையிலேயே கிடையாது. நீ எதுக்கும் பயப்படாத. உனக்கு துணையா தம்பி தங்கைங்க இருப்பாங்க. உனக்கு மனசுல என்ன சரின்னு படுதோ நீ வந்தினா நல்லது நடக்கும்னு உன் மனசுக்கு முதல்ல தோணுச்சுன்னா நில்லு, நீ பயப்படாத, நான் துணையா இருக்கேன்னு சொன்னாரு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பெண்ணா இருக்கும்போது ஒரு அண்ணன் தம்பி கூட இருந்தாங்கன்னா ஒரு சப்போர்ட் எப்படி நம்மளுக்கு இருக்குமோ, அவரு அவ்வளவு பெரிய ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கம்மா நீ பயப்படாத சொல்லவும் எனக்கு அந்த பயம்ன்றது அப்பவே போயிடுச்சு. நின்னா இந்த கட்சியில தான் நிக்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம துணிஞ்சு நம்ம மக்கள் சேவை செய்ய வந்துட்டோம், இதுக்கப்புறம் எதுக்கும் பயப்படக்கூடாது, நம்மளோட எண்ணம் மக்கள் சேவையில தான் இறங்கணும்ட்டு நான் ஒத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இல்ல உங்க தோழிகள் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, ம் அவங்க யாராவது மாற்று கட்சியில இருந்திருப்பாங்க, ம். அவங்க உங்கள்ட்ட ஏதாவது கேள்விகள் வச்சாங்களா, ஏன் இந்த கட்சி ஏன் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்வி வந்திருக்கா? வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் என்ன வந்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஏன் இந்த கட்சிக்கு போறீங்க, போறதா இருந்தா இப்போ சினிமா பிரபலம் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு கட்சிக்கு போங்க, அப்படி இல்லையா ஏற்கனவே பிரபலமான கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சிக்கு போங்க, ஏன் இதுல போனீங்க, இதுல உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, இவங்க ரொம்ப நாளா தோத்த கட்சி ஆச்சு. அங்க அந்த கட்சிக்கு போனா ஏதாவது கிடைக்கணும்னு ஆமா நினைக்கிறாங்களா? கண்டிப்பா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணம் தான் இப்ப இருக்க ஜெனரேஷன் வரைக்கும் அந்த எண்ணம் அவங்க மைண்ட்லயே இருக்கு. ஒரு கட்சிக்கு போனா அங்க வந்து ஏதாவது கிடைக்கும், அந்த பணத்தை மட்டும் எதிர்பார்த்து ஒரு கட்சியில இருக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் நிறைய பேர் வராங்க. ஆனா இந்த கட்சியில பணத்தை தாண்டி மதம் ஜாதி எல்லாத்தையும் தாண்டி மொழி, எல்லாரும் மொழியால ஒன்றுபட்டிருக்கோம், எல்லாரும் மனிதர்கள். ஒரு ஜாதி மத பாகுபாடு இல்லாத கட்சி பாத்தீங்கன்னா இது மட்டும்தான். இது நான் ஸ்டார்டிங் வர்றதை விட இதுல இருக்கும்போது நான் நிறைய மெய்சிலிர்த்து போயிட்டேன். ஏன்னா இந்த கட்சியோட பண்பாடு, அவங்களோட ஒழுக்குமுறைகள், இந்த வர தம்பி தங்கைகளோட ஒழுக்குமுறைகள், அவங்க மாநாட்டுக்கு வர முறைகள், அது மற்ற கட்சியை பார்க்கல. ஏன்னா நம்மளும் நிறைய கட்சி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். குழந்தையில இருந்து எவ்வளோ பேர் மீட்டிங் போட்டிருக்காங்க. ஒரு மீட்டிங் முடிஞ்சோன்னா பாத்தீங்கன்னா அங்கங்க பிரியாணி பாக்கெட் கிடைக்கும், வாட்டர் பாட்டில் கிடைக்கும், சாராய பாட்டில் கிடைக்கும், துண்டு கிடைக்கும். சமீப காலத்துல அவங்க துண்டு சேர் எல்லாத்தையும் உடைச்சு நாசம் பண்ணிட்டு போறாங்க. ஆனா இந்த கட்சி டிசிப்ளினுக்கு பேர் போனது பாத்தீங்கன்னா இந்த கட்சி மட்டும்தான். ஒரு கட்சியில இருக்கவங்களே இவர் இந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளினா வச்சிருக்காரு, இவர்கிட்ட நம்ம ஒரு நாட்டை கொடுத்தா எந்த அளவுக்கு வச்சிருப்பாரு. அதுதான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே சொன்னேன், ஒரு தடவை போட்டு பாருங்க, சான்ஸ் கொடுத்தாதான் யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப நாங்க உங்களை நிறைய வாக்குறுதி கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? உங்களை ஏமாத்துறாங்க தெரிஞ்சு அவங்க கிட்ட வாய்ப்பு கொடுத்து இன்னமும் ஏமாறுறீங்க. நாங்க நல்லது பண்றோம்னு சொல்றோம், அது நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த தடவை வாய்ப்பு அழிச்சு பாருங்க, உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்க எங்களை பத்தி விமர்சனம் வைங்க, நாங்க ஏத்துக்கிறோம். எதுவுமே பண்ணாததுக்கு முன்னே நீங்க 1000 விமர்சனங்கள் வைக்கிறீங்களே, இந்த விமர்சனத்தை ஒண்ணுமே பண்ணாம உங்ககிட்ட ஓட்டு வாங்கி வின் பண்ணாங்களே அவங்க கிட்ட போய் வைங்க பாப்போம். அந்த அளவுக்கு ஏன் நீங்க வரமாட்டேங்கிறீங்க மக்களே, ஏன் இன்னும் அடிமைத்தனமா இருக்கீங்க? இந்த கோபம் தான் எங்க எல்லாரையும் இந்த கட்சியில வந்து இருக்க வைக்குது. இன்னும் நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் விழிப்புணர்வு பெற்று இந்த அரசியல்னா என்னன்னு புரிதலோட மத்த அந்த தேவையில்லாத தாட்ல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறேன் நான். என்ன உங்களுக்கு அறிவுரை? இதுல மெயினா அவர் என்ன ஃபோக்கஸ் பண்றாருன்னா நம்மளோட செயல் திட்டங்கள், 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்களை ஒரு பிஃபோராவே அந்த செயல் திட்டங்கள் இப்படி பண்ணா நம்ம தமிழ்நாடு இப்படி மாறும்ன்றது எந்த ஒரு கட்சி தலைவராலும் கொடுக்க முடியாது. இப்ப ஆட்சியில இருக்கவங்களே நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு வாயில சொல்றாங்களே தவிர அது ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆகும்ன்றது எந்த ஒரு தலைவனாலுமே சொல்ல முடியாது. ஆனா சீமான் அண்ணன் வாய்ப்பே இல்லை, இன்னும் வரதுக்கு முன்னாடி என் மக்களுக்கு நான் இதை பண்ணுவேன், நீர்நிலை வேளாண்மை, நீ என்னை கிண்டல் பண்ற, அரசியல்ல வந்து இவன் என்னதை பண்ணிடுவான், விவசாயத்தை வச்சு என்ன பண்ணிடுவான்னு 1000 பேர் கிண்டல் பண்றேன். நான் உனக்கு இங்க போட்டே காட்டுறேன், விவசாயத்தை இப்படி நான் பண்ணேன்னா வேளாண்மை எனக்கு இப்படி பலனை தரும்னு நான் சொல்லி காட்டுறேன். இதே நிறைய செயல் திட்டங்கள் இருக்கு, ஆனா அதற்கான அதிகாரம் இல்லாததுனாலதான் எங்களால அதை பயன்படுத்த முடியல. ஒரு வாய்ப்பு கொடுங்க, இதை நாங்க பயன்படுத்தி காட்டுவோம். மக்கள் கிட்ட நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு எங்ககிட்ட நிதி எதுவுமே இல்லை, நாங்க வந்து மக்களை நம்பி வந்திருக்கோம், உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். அவங்களை ஏமாத்தியோ அவங்களுக்கு தெரியாமலையோ அந்த பணத்தை ஏமாத்தி புடுங்குற கட்சி நாங்க கிடையாது. உங்களுக்கு நாங்க ஆதரவு அளிக்கிறோம், எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, உங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு ஒரு ரெக்வஸ்டா கேட்கறதுல தப்பு இல்லை. ஒருத்தவங்க கிட்ட இருந்து புடுங்கினாதான், அவங்களுக்கு தெரியாம எடுத்தாதான் அது குற்றமாகும். இது அவங்க கிட்ட நாங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு ரெக்வஸ்டா கேட்கறது எந்த இதுலயும் தப்பானத மக்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியாது, தப்பான நிதியா தெரியாது. விமர்சனம் பண்றாங்க, விமர்சனம் அவங்க வந்து
அப்ப வசதி வாய்ப்பா நான் முதல் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திருநீர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சில பேரோட கண்ணோட்டம். அப்படி எல்லா மக்களும் அப்படி நினைக்கிறது இல்ல. புரிதல் இல்லாத மக்கள் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எது யாரு மக்கள் கிட்ட இருந்து சுரண்டி அவங்களோட பணத்துல வாழ்றாங்கன்றது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. உண்மையா நாட்டுக்கு நல்லது பண்ணணுன்ற நினைக்கிறவங்கள தான் அவங்க அந்த மாதிரி விமர்சிக்கிறாங்க. விமர்சனங்களை நாங்க ஏத்துக்கிறோம். அதனால நாங்க அந்த அளவுக்கு தாழ்ந்து போறவங்க கிடையாது. எங்களுடைய கட்சி, எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதை நோக்கிதான் நாங்க பயணிக்குமே தவிர விமர்சனங்களை நாங்க ஏத்துக்கிறது இல்லை. மக்களே, உங்ககிட்ட நான் ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். இவ்வளவு நாள் ஏமாந்துட்டீங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம உங்க காலத்தை ஓட்டிட்டீங்க. ஆனா உங்களுக்கு அப்புறம் இளைய தலைமுறைகள் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான உணவு கிடைக்கல. ஊட்டச்சத்து கம்மியா நம்ம நாட்டுல எவ்வளவு % ஆஃப் குழந்தைங்க இன்னும் இறந்துட்டு இருக்காங்க சரியான உணவு இல்லாம. அந்த உணவு தான் நம்மளுக்கு மெயின். தண்ணியும் உணவும் இல்லைன்னா நம்ம எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். பணம் வச்சிருக்கலாம். வெனிசுலா, சோமாலியா மாதிரி பணத்தை நம்பி நம்ம நாட்டை இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம அகதிகளா மாறிடும். அந்த நிலைமையை மாத்தணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க, வாய்ப்பு கொடுங்க. உங்க எதிர்கால தமிழ்நாட்டை கேரளா தான் இப்போதைக்கு வளமிக்க நாடுன்னு சொல்றாங்க. அந்த கேரளாவே நம்ம பீட் பண்ணி தமிழ்நாடு தான் வளமிக்க நாடா மாற்றுவோம். அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பளிங்க. நன்றி, வணக்கம்.